நெறைய விஷயங்கள் இருக்குங்க. சொல்லணும்னு நெனச்சா விடிய விடிய சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னு தெரியுமா? இப்போ இன்னொன்னு நெனச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்ல மருமக இருக்கான்னு வச்சுக்கோங்க. மாமியார் வந்து அந்த மருமக எல்லா வேலையும் செஞ்சுரும். ஒரு வேலை இருக்காது. எல்லா வேலையும் செஞ்சுரும். இருந்தாலுமே, "என்னம்மா இந்த வேலை செய்ய மாட்டேங்கிற?" எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், குப்பை ஏதாவது வந்துருச்சு. ஒரு குப்பை வந்திருந்தாலும், "என்னம்மா வீட ஒழுங்கா தூக்கலையா?" அப்படின்ற மாரி ஆயிரும். பிள்ளைங்க இருக்கு. சும்மா இருக்குங்களா? சின்ன குழந்தைங்க. சரி அது கூட இருங்க. ஃபோனு இல்லாதப்போ ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும் போல. ஃபோன் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஃபோன் போயிரும் நாத்தனாவுக்கு. "அம்மா உங்க அண்ணி இருக்கால்ல, ஒரு வேலை செய்றதில்ல. எல்லாமே என் தலையிலேயே கட்டிர்றாம்மா" அப்படின்ட்டு போயிரும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் குறை. இதே விடுங்க. இப்போ நாத்தனாவுக்கு ஒரு பொம்பள பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிள்ளை ஏஜ் அட்டெண்ட் பண்ணல. 10 வயசு இருக்கு. 13 வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிருவாங்க 10 வயசுலயே. அந்த பிள்ளை இப்போவோ அப்போவோன்னு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. செலவுக்கு என்ன பண்ணுறது? நகைலாம் எப்படி வாங்கி கொடுக்குறது? இப்போவே ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம பிள்ளைக்கு 3 வயசுல மொட்டை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 3 வயசு ஆயிடுச்சு. 3 வயசே ஆயிடுச்சு. மொட்டை அடிக்க போகிறோம். அப்படியாம்மா சரி அடிச்சுட்டு வந்துருங்க அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம பிள்ளையா இருந்தால் அவ்வளோதான். இதே அவங்க பிள்ளையா இருந்தால் இன்னும் வயசுக்கே வந்திருக்காது. ஆனால் ஆரம்பிச்சுருவாங்க. அது வேற எனக்கு இன்னும் காண்டா இருக்கும். சரி நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். நம்மக்கிட்ட வந்து ஏம்மா நம்மளே இப்போ தான் நம்ம என்ன 10 கல்யாணமா பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைமு. நம்ம இதுக்கு முன்னாடி மொட்டை அடிக்க போனோமோ போகலையோ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அந்தளவுக்கு இன்வால்வ் ஆக மாட்டோம் நிறைய விஷயங்கள்ல. அப்போ நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பிறந்த வீடு வந்து தூரமாக இருக்கலாம். பக்கத்தா இருந்தால் கூட பரவாயில்ல. தூரமாக இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற விஷயத்தில் அம்மா வந்து எல்லாம் செய்வாங்க. நான் இல்லைன்னு செய்யலை. ஆனால் மாமியாங்கிறவங்க வந்து அவங்களுக்கும் பேத்தி தானே. அவங்களும் சொல்லலாம்ல. அம்மா இது செய்யலாம் அது செய்யலான்னு. நம்ம பிள்ளைய பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. நாத்தனா பிள்ளையா இருந்தால் உயிரே விட்டுருவாங்க. அவ்வளோ முக்கியம். அப்பா என்னால் முடியல. இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கண்ணே. எனக்கு கொஞ்சம் அப்படியே ஆறுதலும் சொல்லுங்கப்பா. அப்பா மண்டை வலி தாங்க முடியல